ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்துக்களியோட ரெசிபி. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி சேனலில் வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உளுந்துக்களி ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ். இது பேக் போனுக்கும் ஹிப் போனுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். உங்களுக்கு பேக் பெயின் இருந்ததுன்னா இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும். இப்போ வாங்க ரெசிபியை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கருப்பு உளுந்து 1 கப், பனை வெல்லம் 1 கப், முந்திரி 10 நம்பர், ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன், நல்லெண்ணெய் அரை கப், நெய் 2 டீஸ்பூன், தண்ணீர் 1 கப். இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். அதாவது நம்ம 2 பொருட்களை ரெடி பண்ணிக்கணும். அதாவது உளுத்தம் பருப்பு பவுடரையும் பனை வெல்லம் கரைசலையும் ரெடி பண்ணிக்கணும். பருப்பு பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கருப்பு உளுந்து 1 கப் அதை ஒரு சூடான வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதாவது உளுந்தோட வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போது உளுந்து வாசம் நல்லா வந்த உடனே நம்ம இந்த கடாயில் இருக்க உளுந்த ஒரு பெரிய அகலமான தட்டில் மாற்றி ஆற வைக்கணும். இப்போது அதே வானிலையில் நம்ம 1/4 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்க போகிறோம். பச்சரிசி லைட்டாக உப்புற மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். இதையும் நம்ம நல்லா வறுத்துட்டு அதே பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆற வச்ச உளுந்தையும் அரிசியும் நல்லா அரைச்சிக்கணும். இது நல்லா ஃபைனாக குறக்குறன்லாம் இல்லாமல் அப்படியே பொடியாக இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட முதல் ஸ்டெப் பவுடர் ரெடி. இப்போ ரெண்டாவதாக நம்ம கரைசல் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 கப் பனை வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பனை வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ண பிறகு தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வரும். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு நம்ம இதை ஓரமாக ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிரப் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போது சிரப் ஆறின பிறகு ஒரு வானிலையில் இந்த சிரப்பை வடிகட்டி எடுத்துக்கணும். மண்ணெலாம் இருந்தால் அது அப்படியே ஃபில்டர்லேயே இருந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டணும். வடிகட்டின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருப்பு உளுந்து பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கணும். கட்டி தட்டாமல் இருக்கணும். ஸோ இதை செய்யும்போது நம்மளோட ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும். அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணாமல் வெறும் வானிலையில் நம்ம இந்த கரைசலை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டு கலக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்த பிறகு தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கைவிடாமல் கலக்கணும். இந்த மாதிரி விஸ்கில் கலந்துகிட்டே இருக்கும்போது திக்காக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கரண்டியில் கிளற ஆரம்பிக்கணும். கரண்டியில் கிளறிட்டே இருக்கும் பொழுது இன்னும் திக்காகும். அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் அரை கப் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து கலக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். திருப்பியும் கலந்துகிட்டே இருந்தால் அப்சர்வ் ஆகிடும். திருப்பி கொஞ்சம் சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்க்கணும். அந்த மாதிரி அரை கப்பு நல்லெண்ணெயை ஃபுல்லாக நம்ம சேர்த்துடணும்.
ஒரு ஸ்டேஜில் அப்சர்வ் ஆன எண்ணெய் எல்லாம் வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அது சூடான உடனே 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு குட்டி குட்டியாக வெட்டின 10 முந்திரியை இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன உடனே நம்ம இதை களியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும். இதை நல்லா கலந்து விட்ட உடனே நம்ம களி ரெடி. இப்போது நம்மளோட சுவையான களி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் சஹனா. பை பாய்.